வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 1982ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் மற்ற நகரங்களைச் சேர்ந்த மக்கள் வேலைவாய்ப்புக்காக சென்னையை நோக்கி படையெடுத்தார்கள். சென்னையில் மக்கள் தொகை அதிகரித்தது. அதே நேரம் வேலைவாய்ப்புகளும் அதிகரித்தது. மற்ற நகரங்களில் 1 மடங்கு சம்பளம் என்றால் சென்னையில் 3 மடங்கு சம்பளம் கிடைத்தது. இதனால் மக்கள் மற்ற நகரங்களில் இருந்து கூட்டம் கூட்டமாக சென்னை வந்து குடியேறினார்கள். அந்த நேரத்தில் தான் சென்னையில் கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டது. பெண்கள் வீட்டில் உள்ள வேலைகளை புறம் தள்ளிவிட்டு குடிநீருக்காக மணிக்கணக்கில் அலைந்தார்கள். மக்கள் குடிநீருக்காக அலைவதை பார்த்த பொன்மனச்செம்மல் சென்னை நகருக்கு கிருஷ்ணா நதிநீரை கொண்டு வரும் திட்டத்தை கையில் எடுத்தார். அதிகாரிகளோ இந்த திட்டம் 102 ஆண்டுகளாக பல்வேறு அரசுகளாலும் பொறியியல் வல்லுநர்களாலும் பேசப்பட்டு வருகிறதே தவிர செயல்படுத்துவது கடினம் என்றும் 500 கோடி ரூபாய் செலவாகும் என்றார்கள். ஆனால் பொன்மனச்செம்மலோ ஆந்திர முதல்வர் என்.டி. ராமராவோடு பேசி தங்கு தடையின்றி நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றி காட்டினார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.